ஹலோ கைஸ், நான் தான் வந்து உங்கள் எம்கே தமிழன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். நம்ம வேறு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சா. ஸோ இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அண்ணாலாம் வந்து சொன்னாங்க, சரி எங்கேயா வெளியே போகலான்னு சொன்னாங்களா. சரி ஓகே, அப்போ அதே லாகாக போடலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கே போகிறோன்னா வந்து மகாபலிபுரம் போகிறான்னு பிளானு. சீக்கிரம் போகலாம் தான் பிளான் பண்ணோம். பட்டு லைட்டாக எனக்கு உடம்பு வேறு சரியில்லை. அண்ணா எல்லாருமே வந்து சரி ஒரு 7 o'clock மேலே போகலான்னு சொன்னாங்களா. சரி ஓகே, அதுக்கப்புறமா போய்க்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:50 ஆச்சு. அவங்க கிளம்பிட்டாங்க. டேரெக்டாக ஈஸியாக வந்துடுவாங்க. நம்ம பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். நேற்று நைட் ஆக்சுவலாக பெட்ரோல் போடலான்னு வந்தேன். செம்ம க்ரௌடு, எல்லாம் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ யாருமே செக் பண்ணுறதுனால அங்கேயுமே கூட்டமாக இருந்துச்சு. சரி ஓகே, அதான் இன்றைக்கி காலையில் போகிறப்போ பண்ணலான்னு சொல்லி பெட்ரோல் அடிக்காமல் போயிட்டேன். பெட்ரோல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே ஓகே, அவன் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிட்டாங்க போல். நான் வந்து பெட்ரோல் அடிக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே போய் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஆக்சுவலாக என்ன ஆச்சு, அவன் அண்ணாவெல்லாம் வந்து முன்னாடி போயிட்டுருக்கேன் வாங்கினாங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டேன். அவன் பார்த்தா அது டீ கடையில் வெயிட் பண்ணியிருந்துருப்பாங்க போல். நான் அதை தாண்டி வந்துட்டேன். ஸோ அதான் அவன் பார்த்தவொடனே முன்னாடி போயிட்டேன், வெயிட் பண்ண வரோம் அப்படின்றாங்க. ஸோ வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கைஸ் அவ்வளோதான், அண்ணாலாம் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் யாருமே வந்து காலைல இன்னும் சாப்பிட்லையா. ஸோ அதனால் சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ஏதாவது கடையை பார்த்து ஸ்டாப் பண்ணி சாப்பிட போகிறோம். எனக்கே ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல லெஃப்ட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ணா என்ன சொன்னார், இது அந்த ரோட்லேயே தான் வந்து இந்த பீச் இருக்க மாதிரி இருந்துச்சா. சரி இங்கேயும் ஒரு டைம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, நம்மளும் அப்படி சாப்பிட்டு முடிச்ச கையோட பீச்சை பார்த்துட்டு போகலான்னு வந்தாச்சு. இது கொஞ்சம் அப்படி சொல்ல நிறைய பேர் வந்து இந்த பக்கம் வரமாட்டாங்க போல், கொஞ்சம் தள்ளி இருக்குல்ல. ஸோ அதனால் ஆக்சுவலாக இது ஒரு குட்டி பீச். வந்தோம், பீச்சை ரசித்தோம், கிளம்பிட்டோம். பொறுமையாக வந்துகிட்டே இருந்தோம். இந்த பீச்சு நல்லா இருக்கு, சாரி பிரிட்ஜு நல்லா இருக்கு. ஐஸ் வந்துகிட்டே இருந்தோம். பார்த்தா இங்கே இந்த பக்கம் ஃபுல்லாக கிளைமேட் வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா வெயில் அடிக்குது. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பு போட்டாச்சு இந்த பிரிட்ஜில். இங்கெல்லாம் போட்டிங்லாம் போயிட்டுருக்காங்க நிறையா. நல்லா இருக்குது இந்த இடம். அப்படியே போயிட்டு கடலும் இதுவும் மீட் ஆகிற மாதிரி. போட்டிங் இந்த பக்கமும் ஆக்சுவலாக வியூவில் நல்லாயிருக்கு. நாங்கள் இங்கே நின்று ஃபோட்டோவில் எடுத்துக்கிட்டு இருந்தோமா, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. கிளம்புறோம் போகலாம். பெரிய மழை பெய்யறதுக்குள்ளே ஏதாவது ஒரு டீ கடையில் போயிட்டு டீ குடிக்கலாம். ஃபோனுக்கு கவர் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஃபோனு கேமராவுக்கு கவர் இருந்தால் பிரச்சனை இல்லை. மழையில் நனைஞ்சிச்சுன்னா பிரச்சனை. ஸோ அதனால் பெரிய மழை வரதுக்கு முன்னாடியே சீக்கிரம் தான் கடையை பார்த்து போயிட வேண்டியதான். ஐயோ ரொம்ப போய் இது லென்ஸ்லாம் தண்ணி போடுன்னு நினைக்கிறேன். வந்துக்கிட்டே இருந்தோம், எல்லாருக்கும் ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சா. கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்கிறதுனால அப்படி நல்லா இருந்துச்சு. சரி அதான் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு பேக்கரியில் ஸ்டாப்பை போட்டாச்சு. ஆக்சுவலாக கைஸ் என்னாச்சுன்னா, நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். டீ குடிச்சிட்டு ஃப்ரெண்டில் வந்துட்டுருக்காங்க. ஆல்ரெடி இந்த பீச்சுக்குள்ளே நான் போய்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு நாள் மார்னிங் இங்கே தான் சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்தேன். இந்த பீச்சு தான் உள்ள அங்கே வரைக்கும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வீடியோ எடுத்தோம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் மகாபலிபுரம் இருக்குது. அவ்வளோதான், நாங்கள் வந்து மகாபலிபுரம் வந்து என்ட்ரு ஆகிட்டோம். இன்னும் 1 கிலோமீட்டர் உள்ளே போனால் மகாபலிபுரம். நான் ஆக்சுவலாக நிறைய டைம் இந்த பக்கம் வந்திருக்கேன். பட் ஆனால் வந்து அந்த மகாபலிபுரம் சைடு உள்ளே போனது கிடையாது. என்ன மேபி எல்லாம் அந்த கோயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி பார்த்துடலாம். பைக்குக்கெலாம் ஃப்ரீயா? பைக்குக்கெலாம் ஃப்ரீ தான் போல், கார் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க போல். வந்துட்டோம், மகாபலிபுரம் கோயிலுக்கு வந்துட்டோம்.
பார்க்கிங் தேடிட்டு இருக்கோம், எங்கே பைக் பார்க் பண்ணுறேன்னு தெரியாமல். என்னடா பண்ணுறது, எல்லாம் இங்கே வெளியே தான் பார்க் பண்ணியிருக்காங்க. மகாபலிபுரம் வந்தோம், வந்து நல்லா வெயில் அடி சுற்றிச்சு. எப்படி வந்தோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக கிளைமேட் வரும்போது செம்மையாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா வெயில், பயங்கர வெயில். எல்லா இடத்துக்கும் நடந்து சுற்ற முடியாமல் சுற்றி எல்லாம் பயங்கர டயர்டு. கைஸ், ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நாங்கள் அந்த ஈசிஆர்லேருந்து வரும்போது கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு. மகாபலிபுரம் கிட்டே வரும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக வெயில் அடிக்க ஆரம்பிச்சது. ஃபுல்லாக எல்லா பிளேஸுமே வந்து பயங்கர வெயில். நடக்க முடியாமல் நடந்து எல்லா இடம் சுற்றி பார்த்தாச்சு. சும்மா அங்கங்கே சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சரி அப்படியே கிளம்பி, இன்னும் ஏதோ பீச் பக்கத்தில் மட்டும் ஒரு கோயில் இருக்குமா, அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் போகலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். அப்பா வெயில், பயங்கர வெயில். எல்லாம் நிறைய பேர் வீக்கெண்டெல்லாம் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. பைக் நிப்பாட்டுறதுக்கும் இடம் பெருசாக கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் வந்து அந்த சின்ன கோபுரம் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். செம்ம வெயில், எல்லாம் ரொம்ப டயர்டாகிட்டோம். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லி பைக் எடுத்தாச்சு, கிளம்பிட்டோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், வர வழியில் பார்த்தா எந்த கடையும் இல்லை. ஸோ அதனால் கேஎஃப்சியே வரலான்னு சொல்லி வர வழியில் ஒரு கேஎஃப்சி இருந்துச்சு, சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு பிளான். தள்ளிக்கோங்க லைட்டாக. ஓகே, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஒரு வழியாக சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு, எப்படியும் சாப்பிட்ட இடத்துலேயே 1 hour ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அப்படியே ரூம் கிளம்பிட்டோம். அவ்வளோதான், எல்லோருமே பயங்கர டயர்ட் ஆனதுனால ரூம் போயிடலான்னு சொல்லி பிளான் முடிச்சிட்டோம். இது எப்படியும் சின்ன ஷார்ட் vlog-ஆக தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து கொஞ்சம் பெரிய ரைடாக போனால் கண்டினியூஸாக வந்து எப்படி சொல்ல வீடியோஸ் போடலாம். இப்போதைக்கு நான் சின்னதாக பக்கத்தில் தான் போகிறேன்னா, ஸோ அதனால் வீடியோ பெருசாக எடுத்து எதுவும் போட முடியல. ஸோ இன்றைக்கே பிளான் இல்லை, சடனாக தோணுச்சு, சரி ஓகே எடுத்து போகலான்னு சொல்லி தான் வந்து ட்ரை பண்ணேன். மற்றபடி இதே பிளான் கிடையாது, சடன் தான். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து எதாவது ரைட் போகிற மாதிரி வீடியோ போடலாம், அது பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி ஓகேண்ணா அப்படியே நெக்ஸ்ட்டு அதுதான். சரி ஓகே.